தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். வேனல் கட்டினா சூட்டில் வர கட்டி. இந்த சூட்டில் வர கட்டி வந்து தேவையில்லாத இடத்துல கட்டிகள் வந்து வலியல் அதிகமாக இருக்கும், ஆனால் அது உடையும் உடையாது. அந்த கட்டிகள் வந்து ஏன் வருதுன்னா அதிக சூட்டில் வருது. இந்த வெயிலில் வந்து அதிகமாக சுற்றிட்டு வருவாங்க, தண்ணியே குடிக்க மாட்டாங்க, கை கால் உடம்புல வந்து எண்ணெய் தேய்க்காமல் இருப்பாங்க. எண்ணெய் மட்டும் இல்லை, அவங்க தலைக்கு எண்ணெய் வைக்காதது, சரியாக குளிக்காதது, அதிக அளவு தண்ணி குடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தான் வந்து கட்டி வரும். ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி குடிக்கிறவங்களுக்கு கட்டி வராது. ஏன்னா அது உடலில் உள்ள அழுக்குகளை கழுவிட்டு போயிடும். இப்போ வந்து யாருமே வந்து அளவு குறைச்சிட்டாங்க. ஒரு நாளைக்கு 750 மில்லி 900 மில்லி தான் குடிக்கணுன்ற அளவுக்கு வந்துடும் போல இருக்கு. நீ தண்ணி பற்றாக்குறையில் அந்த தண்ணி பற்றாக்குறையால் இந்த கட்டி வருது. கட்டி ஏன் வருதுன்னா உடலில் உள்ள அழுக்குகளை மலக்குடல் வழியாக வெளியேற்ற முடியாமல் இந்த கட்டிகள் வருது. இந்த கட்டிகள் வர்றதுக்கு காரணம் மலச்சிக்கல். அதனால தான் மலச்சிக்கல் போலனா எல்லா நோயும் வரும். மலச்சிக்கல் போகணும்னா கண்டிப்பாக நல்ல ஒரு உணவு எடுக்கணும். மத்தியான வேளையில் இந்த சோளம் பார்த்தோம், இந்த சோளக்கருது மாதிரி சோளக்கூழ் இல்லை கம்மங்கூழ் இந்த மாதிரி கூழை சாப்பிடணும். கேப்பக்கூழ் வேண்டாம். கேப்பக்கூழ் சாப்பிட்டா குடலை வந்து நீர் சத்தை எடுத்துரும். அதனால் சோளமும் கம்பும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. கம்மங்கூழ் சாப்பிட்டாலே கட்டிகள் வராது. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு கட்டி வருது கட்டின்னு. கம்மங்கூழ் அவங்களுக்கு தினந்தோறும் மத்தியானத்தில் கொடுத்து பாருங்க, கட்டியிலே வராது. கட்டி வராமல் இருக்கணும்னா கம்மங்கூழ் கொடுக்கணும். கம்மங்கூழ் சாப்பிட்டு வர வர அவங்க உடல் வந்து குளிர்ச்சி ஆகும், உடலில் உள்ள சூடு வெளியாகும், மலச்சிக்கல் கட்டுப்படும். மலச்சிக்கல் கட்டுப்பட்டுச்சுன்னா அவங்க உடலில் வந்து கட்டி வராது. இப்போது கட்டி வந்திருக்கு, அந்த கட்டி வந்தவங்களுக்கு வந்து சரியாக்கணும். சோப்பு தான் கண்டிப்பாக முக்கியம் தேவை. சோப்பு இல்லாத பொருளை வந்து பயன்படுத்த வேண்டாம் இந்த கட்டிக்கு. அதோடு சேர்த்து இந்த மஞ்சள், குளிக்கிற பெண்கள் குளிக்கிறதுக்காக வேண்டிய இந்த மஞ்சள் வச்சுருக்கோம். இந்த மஞ்சளை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். ஏன் இந்த மஞ்சளை பயன்படுத்தினா இது ஒரு கிருமி நாசினி. இந்த மஞ்சளை நம்ம முகத்துக்கு போடுற குண்டு மஞ்சள் இது. இதை வந்து முகத்துக்கு தான் பெண்கள் அதிகம் பயன்படுத்துவாங்க, சமையலுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. இந்த குண்டு மஞ்சளை யாருமே இப்போ போடுறது கிடையாது. முகத்துக்கு போட்டு வந்தால் முகத்தினுடைய அழகை அதிகரிக்கக்கூடியது. முகத்தில் உள்ள கிருமிகளை வந்து நீக்கி முகத்தினுடைய அழகை அதிகரிக்கும். முகத்தில் கரும்புள்ளி, வெண்புள்ளி, வேறு ஏதாவது அசிங்கமாக இருந்தாலும் இந்த மஞ்சள் வந்து சரியாக்கும். பெண்களுக்கு மீசை வராமல் இருக்கணும்னா இந்த மஞ்சளை போட்டுட்டு வந்தால் சரி வரும். இன்றைக்கி எந்த ஒரு பெண்ணுமே முகத்தில் மஞ்சள் போடலை. மஞ்சள் போடலைன்னொன்னே நம்ம மங்களகரம் குறைஞ்சிக்கிட்டே வருது. தமிழ்நாட்டின் அழகு வந்து பெண்கள் முகத்தில் மஞ்சள் பார்க்கறது தான். தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே மஞ்சள் தான் வந்து அதிகம். இப்போ மஞ்சளை வந்து பசையாக மாற்றி டியூப்பில் கொடுத்துருக்காங்க, அப்போ தான் அவங்க போடுவாங்க. ஏன்னா அது இயற்கையான மஞ்சளை நம்ம போட்டு வந்தோம்னா முகம் அழகாக இருக்கும், முகத்தினுடைய அழகு அதிகரிக்கும், அந்த முகத்தில் உள்ள மீசைகள் வராது, முகத்தில் இருக்கிற எல்லா அழுக்குகளும் போய் முகம் வசீகரமாக்கக்கூடிய இந்த மஞ்சள். இந்த மஞ்சளை ஏன் பயன்படுத்துகிறோம்னா இது ஒரு பெரிய கிருமி நாசினி. இந்த கிருமி நாசினி நம்ம பயன்படுத்துகிறோம். இதோடு சேர்ந்து குளியல் சோப்பு இங்கே குளிக்க கொண்டு வந்து வச்சுருக்காங்க. சோப்பு ஏன் சோப்பை பயன்படுத்த போகிறோம்னா இது ஏற்கனவே சுத்தமாக்கக்கூடியது, எந்த ஒரு அழுக்கையும் சுத்தம் பண்ணும். அப்போ வந்து சோப்பு நம்ம போட்டிருக்கிற அந்த கட்டியின் மேலே உள்ள தோள்கள் உள்ள அழுக்குகளை வந்து இதில் வந்து நிறைய வந்து ஆசிட் தன்மை இருக்குது, சோப்பில் அரிக்கும் தன்மை இருக்குது. அந்த அரிக்கும் தன்மை வந்து அந்த அழுக்குகளை களைஞ்சி தோலினுடைய கனத்தை குறைக்கும். தோலில் வந்து அழுக்கு, அந்த கட்டியினுடைய தோலினுடைய கனத்தை குறைக்கிறதுக்கு இந்த சோப்பு உதவி செய்யும். இதோடு சேர்த்து நம்ம சோத்து கத்தாழை இப்போ தான் ஒடித்தோம். இந்த சோத்து கத்தாழையை ஒடிச்சிட்டு வந்திருக்கோம். இந்த சோத்து கத்தாழையை பயன்படுத்த போகிறோம். இங்கே வந்து சோத்து கத்தாழை இந்த முள்ளெல்லாம் எப்படி நீக்கிறது அப்படின்னா இந்த நம்ம இதிலேயே உரசிக்கிற வேண்டியதான். இந்த முள் நீக்க நம்ம கத்தி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த இப்போ வந்து முள்ளே இல்லாததால் கையில் குத்தலை. அந்த மாதிரி நம்ம கல்லில் வச்சே தேய்ச்சோம்னா முள் போயிடும். முள் போயிடுச்சுனாலே நல்லது. அதை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். ஏன் இந்த கட்டிக்கு இதை பயன்படுத்துகிறாங்கன்னா இது அந்த நாளில் வந்து பெரியவங்க அதிகமாக கட்டிக்கு வந்து உடையாத கட்டி இருக்கும், பழுக்காத கட்டி இருக்கும், அந்த கட்டி கண்டி போயிருக்கும். கட்டி கண்டி போச்சுன்னா எத்தனை முறை வேணாலும் அந்த கட்டி கரையாது, அப்படியே இருக்கும். மீண்டும் மீண்டும் வலி வரும். இந்த கட்டிகள் வந்துச்சுன்னா முகத்துலலாம் இவ்வளோ பெருசு வந்துடும். அது விஷப்பருவு வேற, வேனல் கட்டி வேற. கட்டி வந்தால் நல்ல கம்பு கூட்டில் வரும். இங்கே வந்துருச்சுன்னா உங்களுக்கு இங்கே நெறி கட்டிக்கிறோம். கட்டி கம்பு கூட்டில் வர்றது, கட்டுறது நெறி இங்கே, இல்லை கழுத்தில் நெறி கட்டிக்கிறோம். அப்போ வலி தாங்க முடியாது, காய்ச்சல் அவதிப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து இது சுலபமான மருந்து. இந்த சுலபமான மருந்தை எப்படி தயாரிக்கணும்னா முதல்ல மஞ்சள் எடுத்து நல்லா இந்த லேசாக தண்ணி எடுத்து லேசாக இப்படி ஒரு 4 சொட்டு தண்ணியை விட்டு உரச ஆரம்பிக்கணும். இதை உரச இந்த மஞ்சள் வந்து கரைய ஆரம்பிக்கும். நல்லா மஞ்சளை நல்லா உரசிக்கிட்டே இருக்கணும். இது உரசி ஓரளவுக்கு நம்ம கட்டி எந்த அளவுக்கு இருக்குது அதுக்கு தேவையான அளவுக்கு இந்த மஞ்சளை உரசணும். இந்த மஞ்சளை உரசிட்டு வந்தோம்னா
இதனுடைய தன்மை வந்து நல்ல வாசமாகவும் இருக்குது. இந்த மஞ்சளினுடைய அழகை பாருங்கள், மணத்தை பாருங்கள். இதை முகத்தில் போட்டாலே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த முகம். அதை போடுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க நம்ம மக்கள். இது சோப்பு. இதில் வந்து ரெண்டாவது இதில் லேசாக கொஞ்சம் தண்ணி விட்டு இதில் சோப்பை வந்து தேய்க்கணும். சோப்பை தேய்க்கும் போது இதனுடைய நிறம் மாறும். இதனுடைய நிறம் மாறிட்டே இருக்கு. நல்லா பாருங்கள், அது சிகப்பு நிறமாக மாறும். ஏன் சிகப்பு நிறமாக மாறுதுன்னா இந்த சோப்பில் உள்ள இந்த சோப்பினுடைய தன்மை வரும்போது அது வந்து நிறம் சிகப்பு நிறமாக மாறும். இந்த சோப்பு வந்து சேர்த்து நம்ம இந்த பயன்படுத்தும் போது நிறம் மாறி இருக்கு பாருங்கள். நிறம் மாறும்போது இதை வந்து நல்லா வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இது ஏன்னா உடம்புல உள்ள அழுக்குகளை களையக்கூடியது. இது வந்து இதை பார்த்தீங்கன்னா இதனுடைய நிறம் இந்த சோப்பும் மஞ்சளும் சேர்ந்தது. இது வந்து நிறம் மாறி இருக்கு. இந்த நிறம் மாறினதால இது ரெண்டும் வினைபுரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் விட்டுறணும். அதே மாதிரி 2 நிமிஷம் விட்டிங்கன்னா இதில் வந்து லேசான அரிப்புத்தன்மை இருக்கும். இந்த லேசான அரிப்புத்தன்மையோடு சேர்த்து நம்ம இப்போ சோத்துக்கத்தாழையை பிடுங்கி வச்சுருக்கோம். இதில் வந்து இந்த மடலை வந்து பிரித்து எடுக்கணும். இந்த மடலை வந்து இப்படி பிரித்தோம்னா உள்ளே இருக்க ஜெல் வரும். இந்த ஜெல்லை வந்து லேசாக நம்ம அதிகம் வேணாம், இந்த மாதிரி நகத்தில் எடுத்தாலே போதும். இந்த நகத்தில் இந்த எடுத்தாச்சு. இந்த நகத்தில் எடுத்ததை இதை வந்து இது பயன்படுத்துகிறோம். இந்த நகத்தில் எடுத்திருக்கோம். இந்த ஏன் சோத்துக்கத்தாழை எடுத்திருக்கோம்னா இதனுடைய தன்மை இதையும் சேர்ந்து எல்லாமே வந்து வினைபுரியக்கூடியது. இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். நம்ம ஒன்று சேர்த்து ஒரு கட்டி எந்த இடத்துல யாருக்கு கட்டி வந்திருக்கோ அந்த இடத்துல வந்து இதை வந்து போட்டோம்னா அந்த கட்டியினுடைய தாக்கத்தை, அந்த கட்டி உடையாமல் இருக்கு, பழுக்காமல் இருக்கு, அந்த கட்டி வந்து ரொம்ப காய் காய்ச்சி போயிருக்குன்னு அதிக நாளாக வந்து முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காய் காய்ச்சி போயிருக்கோம். அந்த கட்டி கரையாது, அந்த கட்டி உடையாது, முகப்பருவு மாதிரி இருக்கும், அந்த சூட்டு இது. இந்த மாதிரி குழைச்சிட்டோம்னா இந்த சோப்பு, மஞ்சள், சோத்துக்கற்றாழை இது 3 கலந்த கலவையை நம்ம பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தினோம்னா இந்த ஒரு மருந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு மருந்தை வந்து இதான் மருந்து. இந்த மருந்தை எடுத்து எந்த இடத்துல கட்டி இருக்கோ முகத்தில் போட்டுக்குங்க. ஒன்றும் பண்ணாது. குறைந்தது ஒரு 2 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவிக்கலாம். பெரிய கட்டியாக இருக்குன்னா இதை ராத்திரியில் போட்டு காலையில் வரைக்கும் இருக்கலாம், தவறு வராது. அந்த கட்டியை வந்து தோலினுடைய கடினமான தன்மையை கரைக்க வல்லது. இதனுடைய தன்மை வந்து போய் ஒட்டும் பசை மாதிரி ஒட்டிக்கிறோம். அந்த கட்டியை வந்து இறுக்கி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இறுக்கி பிடிக்க அதில் உள்ள ஆணிகள் வந்து வெளியாகும். இந்த ஆணி வெளியாகிறதுக்கு இது வந்து சிறந்த மருந்து. இந்த சோத்துக்கத்தாழை, மஞ்சள், சோப்பு, இது எந்த சோப்பாக இருந்தாலும் கவலை வேண்டாம். இது எந்த கம்பெனி சோப்பு, அதெல்லாம் எந்த கம்பெனி சோப்பும் பார்க்கணும். நீங்கள் என்றைக்கும் பயன்படுத்துகிற சோப்பு தான். இந்த சோப்பை போட்டாலே போதும். இதுக்கு அந்த சோப்பு இந்த சோப்புன்னு எதையும் நீங்கள் தேட வேணாம். எந்த சோப்பாக இருந்தாலும் அதோடு சேர்ந்து முகத்துக்கு போடுற இந்த உருட்டு மஞ்சள் தான் தேவை. குச்சி மஞ்சள் எடுக்கக்கூடாது. இந்த உருட்டு மஞ்சள், இந்த உருட்டு மஞ்சளை தான் நம்ம வச்சு முகத்துக்கு தேய்க்கிறோம். முகத்துக்கு போடுறதுக்கு நல்ல கல்லில் தேய்க்கணும். கல்லில் தேய்ச்சினா நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வந்துடும் பொடியானா அது வந்து வேலை செய்யாது. நம்ம கல்லில் தேய்ச்ச மஞ்சளை நம்ம இதை தேய்ச்சி எடுத்து இந்த மாதிரி வழித்து எடுத்துக்கணும். அதோடு சேர்ந்த இந்த சோத்துக்கத்தாழையினுடைய ஜெல் எடுத்திருக்கோம். இந்த சோத்துக்கத்தாழையினுடைய ஜெல் எடுத்து இதோட ஒன்று சேர்த்துருக்கோம். இந்த ஒன்று சேர்த்தது பார்த்தீங்கன்னா எப்படி காயுது பாருங்கள். இந்த ஒன்று சேர்ந்தது அப்படியே நிறம் மாறிக்கிட்டே வரும். வர 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 இது காஞ்சிரும். இது காய உள்ளே இருக்கிற கசடுகளை வந்து சரியாக்கும். தோல் துவாரத்து வழியாக உள்ளே போய் அந்த கட்டியினுடைய அழுக்கை உடைச்சி ஓட்டையாக்கி அந்த ஓட்டையை வந்து அது வழியாக சலத்தை வெளியேற்றும். சலத்தை மட்டும் வெளியேற்றாது, அந்த சலத்தோடு சேர்த்து உள்ளே இருக்கிற ஆணி வேரையும் வெளியேற்றும். ஆணி வேரை வெளியேற்றும் பொழுது ஆணி வேர் வெளியே வந்துச்சுன்னா அந்த கட்டியினுடைய நிறம், அந்த கட்டி பழுத்தது எல்லாமே வெளியில் வந்துடும். லேசாக அமுக்குனா போதும் அந்த கட்டியில் இருக்க ஆணி வெளியில் தவிட்டு வந்துடும். இதை வந்து அக்கில் வர கட்டிக்கும், நம்ம தொடை இடுக்கில் வர கட்டிக்கும், முகத்தில் கழுத்தில் வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடம்புல முழுவதும் வரும். ஏன் இந்த கட்டி வருது? சூடு தாங்க முடியாமல் வருது. முதல்ல உடலில் வந்து பாதுகாக்கணும்னா நல்ல ஒரு பாயில், கோரைப்பாயில் படுக்கணும். கோரைப்பாயில் படுத்தோம்னா இந்த கட்டிகள் வராது, சூடு உடம்பு இருக்காது. நம்ம உடல் சூடை வந்து அது கட்டுப்படுத்தும். உடல் சூடை கட்டுப்படுத்துறதுனாலே வேனல் கட்டிகள் வராது. இந்த கட்டிகள் வர்றதால அந்த கட்டிகளை அறுத்து ஆப்ரேஷன் பண்ணி பள்ளமாக்கிறாங்க. அறுவை சிகிச்சை செய்யாமல் இதை நேரடியாக இதை தடவி இதை மேலே பூசிட்டு வந்தோம்னா அந்த கட்டிகள் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். இந்த கட்டிகள் கரைய இது ஒரு சுலபமான மருந்து. இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உலகெங்கும் உள்ள ஜி தமிழர்களுக்கு காலை வணக்கம். முட்டி வீக்கத்துக்கான மருந்தை பார்க்க போகிறோம். முட்டி வீக்கம்னா நீர்க்கட்டு வேற, முட்டி வீக்கம் வேற.
முட்டியில் உள்ள வலிகள் வேற. இந்த வீக்கம் ஏன் வருதுன்னா, அதிகமாக வாழைத்தண்டு சாறு சாப்பிட்டவங்களுக்கு இந்த முட்டியில் உள்ள சதைகள் தன்னால் ஆட ஆரம்பிச்சிடும். அது வீங்க ஆரம்பிச்சிடும். மாடிப்படி ஏற முடியாது. வாழைத்தண்டை கண்டிப்பாக அடிக்கடி சாப்பிடக்கூடாது. வருடத்துக்கு ஒரு முறை சாப்பிட்ணும். அதே மாதிரி சிறுநீரகத்தில் கல் இருந்தால் 3 நாள் மட்டும்தான் சாப்பிட்ணும். அந்த 3 நாள் சாப்பிட்டாலே 6 மாதத்துக்கு அவங்களுக்கு உடல் அசதி இருக்கும். தெரியாதனமாக வருஷக்கணக்கில் நான் சாப்பிட்டேன்னா படுத்தே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு நடக்க முடியாது. யார் சொன்னாலும் அதை அதிக அளவுக்கு சாப்பிடாதீங்க. அது நிறைய கெடுதியை செய்யும். கெடுதி என்ன, உங்களை நடக்க விடாமே செஞ்சு முடங்கி போட வச்சிரும். வாழைத்தண்டு லேசானது கிடையாது. மதங்கொண்ட யானைக்கே ஒரு வாழை மரத்தை வெட்டி போட்டோம்னா அந்த யானையே 1 மாதத்துக்கு எழுந்திரிச்சு நடக்கிறதுக்கு யோசிக்க ஆரம்பிக்கும். யானைக்கே அந்த அளவுனா நம்மளாம் அதனுடைய காலினுடைய ஒரு பகுதியும் கூட கிடையாது. அதனால் வாழைத்தண்டை அதிகம் பயன்படுத்தக்கூடாது. அப்படியே பயன்படுத்தணும்னாலும் யாருடைய ஆலோசனை, சரியான முறையில் ஆலோசனை சொல்கிறவங்க பேச்சை கேட்டு அதை வாழைத்தண்டை பயன்படுத்துங்க. தினந்தோறும் வாழைத்தண்டை யாரும் பயன்படுத்தாங்கன்னா, கையை இப்படி தூக்குனீங்கன்னா இந்த சதை தானாக கீழே விழுகும். இந்த பக்கம் கையை தூக்குனா இந்த சதை கீழே விழுகும். ஏன்னா அந்த வாழைத்தண்டு சாப்பிட்டவங்களுக்கு தான் இந்த மாதிரி விழும். சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு அந்த சதை விழுகாது. ஏன்னா வாழைத்தண்டு அந்த அளவுக்கு நம்ம எலும்பையும் சதையும் பிரிக்கக்கூடியது. எலும்புல சதை ஒட்டி இருக்குதுன்னா அந்த சதையை பிரிக்கணும்னா வாழைத்தண்டு சாறு தான் பிரிக்கும். அதனால வாழைத்தண்டை நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிடணும். அந்த அளவுக்கு இதானது. ஏன்னா வாழைத்தண்டை சாப்பிட்டவங்களுக்கு தான் முட்டியில் வீங்கி தனியாக சதை ஆடும். முட்டி இப்படி இருக்குன்னா இதுக்கு மேலே இந்த பக்கம் ஆடி வீங்கி போய் நிற்கும் காலில். அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களால நடக்கவே முடியாது. ஒரு படி ஏறணும்னா அந்த எலும்பு மட்டும்தான் உள்ளே நிற்கும். சதை தனியாக இந்த பக்கம் அந்த பக்கம் விழுந்துடும். அந்த வாழைத்தண்டு சாப்பிட்டதால் தான் அந்த தொல்லை. அதனால் அவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி முட்டி வீக்கத்துக்கு நடந்து முட்டி வீங்குறவங்களுக்கு அதுக்கான மருத்துவத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். முட்டி வீக்கம்னு சொல்கிற அந்த சதை வீக்கம். அந்த சதை வீக்கம் பெருசாக இருக்கும். அந்த கால், இந்த கால் பெருசாக இருக்குன்னு இந்த காலில் நடந்து 2 காலுமே வீங்கி நடக்க முடியாமல் முடங்கி போய் கிடப்பாங்க. அவங்களுக்கான மருந்து அதில் முருங்கை இலையை பயன்படுத்துகிறோம். எங்கே வலி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல முருங்கை இலையை அரைச்சி தேய்ச்சிங்கன்னா முட்டி வலியாக இருக்கட்டும், அடி வயிற்றுல வலியாக இருக்கட்டும், முதுகில் வலியாக இருக்கட்டும், கை கால் வலியாக இருக்கட்டும், இந்த முருங்கை இலையை அரைச்சி தடவுனீங்கன்னா அசுர வேகத்தில் அந்த வலி தீரும். நம்ம தைலம் போட்டு தான் அந்த வலி எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. முருங்கை இலை சாறை போட்டோம்னா உடனே வலி நிற்கும். அதோட சேர்ந்த சவண்டல்னு சொல்லுவாங்க. இது சூபாப்பில்ன்ற மரம். இது அந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த சூபாப்பில் இலைகள். சூபாப்பில்னா இது கிராமப்புறங்களில் சூபாப்பில்னுவாங்க. இது அரசு மூலமாக கொடுக்கறதால இதுக்கு சவண்டல்னு பேர். இந்த சவண்டலினுடைய இலைகள். அது மட்டுமல்லாது முடக்காத்தான். இந்த முடக்காத்தான் இலையையும் நம்ம பயன்படுத்துகிறோம். முடக்கு என்றால் முடக்கு வாதங்களை சரி பண்ணக்கூடியது. இதுக்கு தான் இந்த முடக்காத்தானை பயன்படுத்துகிறோம். இந்த முட்டியிலையும் அந்த முடக்காத்தானை பயன்படுத்தி நம்ம சரி பண்ணி வந்தோம்னா ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இதுக்கு சிறந்த மருந்தா அத்திப்பழம். இன்னைக்கு அத்தி மரத்தில் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது இந்த அத்திப்பழம். இந்த அத்திப்பழம் அந்த வீக்கம் உள்ள இடத்துல போட்டோம்னா உள்ளுக்கு சாப்பிட்டாலும் நல்லதை செய்யும், வெளியில் போட்டாலும் நல்லதை செய்யும். அத்தி 1000 மருந்துக்கும் இது பயன்படும். எல்லா மருந்துலையும் அத்திகளை பயன்படுத்தணும்னா அந்த அளவுக்கு மருந்தினுடைய வேகத்தை அதிகரிக்கும். நல்ல மருந்தாக மாற்றக்கூடியது இந்த அத்தி. இந்த அத்தி பழத்தை இப்போ வச்சுருக்கோம். இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கால் முட்டி வீக்கத்துக்கு, முட்டி வீக்கம்னா இது கண்டிப்பாக இந்த வாழைத்தண்டு சாப்பிட்டவங்களுக்கு வந்தவங்களுக்கு தான். இது நீர்க்கட்டு அப்படின்றது இல்லை. அது வாழைத்தண்டு அதிகமாக சாப்பிட்டு கால் சதைகள் ஆடி அந்த முட்டியில் போய் தனியாக தொங்கும். அந்த சதையே தொங்கும் சதைகள்னு சொல்லுவோம். அந்த சதையே தொங்கி ஆடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இதை கண்டிப்பாக பயன்படுத்தணும். இவைகளை அரைத்து நம்ம முட்டிக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கான மருத்துவத்தை இப்போ பார்ப்போம். இந்த அத்திப்பழத்தை சிறு சிறு துண்டுகளாக பிச்சு எடுத்து அதோடு சேர்ந்து இந்த முடக்காத்தான் இலையையும் முருங்கை இலையையும் இந்த சவண்டல்ன்ற சூபாப்பிலினுடைய இலையும் ஒன்றாக அரைத்து கலவை அதோடு சேர்ந்து நல்லா குழைத்து அந்த அத்திப்பழத்தினுடைய இந்த பிசுபிசு தன்மையை நன்றாக குலைக்கணும். ஏன்னா சரிக்கு சரி அத்திப்பழம் போடணும். அத்திப்பழம் அதிக அளவுக்கு போட்டால் தான் காலில் போட்டோம்னா அது ஒட்டும். ஏன்னா வெறும் சாறுனா ஓடி வந்துடும். ஆனால் வலியை கேட்கக்கூடியது இந்த 3 மூலிகைகளும். இந்த 3 மூலிகைகளும் சம அளவு எடுத்துக்கணும். சம அளவு எடுத்தாலே போதும். கால் எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளவு தக்கன தான் எடுக்கணும். இது 3ம் சேர்ந்து 100 கிராம்னா அத்திப்பழம் 100 கிராம் சேர்க்கணும்.
இந்த அளவுக்கு சேர்ந்து இதை அரைச்சி எடுத்து நம்ம காலில் தடவி லேசாக மேலே ஒரு துணியை சுற்றிட்டு வந்தீங்கன்னா அந்த முட்டி வீக்கமானது 3 நாளில் வீக்கம் குறைய ஆரம்பிச்சிடும், வலியும் குறைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்துன்னா கண்டிப்பாக அத்திப்பழத்தை தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா நல்ல ஒரு நிலையில் காலினுடைய பலனை கூட்டும். இந்த பருத்திப்பால்னு சொல்லுவோம். கால் நடுக்கம் உள்ளவங்களுக்கும் நடக்க முடியாதவங்களுக்கும் பருத்திப்பால், அந்த பருத்திப்பால் ஏற்கனவே நம்ம பண்ணி காட்டியிருக்கோம். அந்த பருத்திப்பால் சாப்பிட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்சு சாப்பிட்டா நரம்பு மண்டலங்களும் சதையில் உள்ள வலிகளும் குறைஞ்சி நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த அத்திப்பழத்தை உள்ளுக்கு சாப்பிட கொடுங்க, பருத்திப்பாலை கொடுங்க. அதோடு இல்லாமல் இந்த முட்டி மேலே இதை சேர்த்து போட்டு வந்தோம்னா சதையில் உள்ள நீர்களை வெளியெடுக்கும். இது பசை போல பிடிக்கும். சரிக்கு சரி அளவுக்கு இந்த அத்திப்பழத்தை சேர்க்கணும். ஏன்னா அத்திப்பழம் சேர்ந்தாதான் முட்டியினுடைய வீக்கம் சரியான அளவில் குறையும். அத்திப்பழத்தில் ஆயிரக்கணக்கான விதைகள் இருக்கும். அத்தனை விதைகளும் சேர்ந்து நம்ம ரோமக்கண்ணை பூரா அடைச்சி அதில் உள்ள நீரை இழுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இழுக்கும் பொழுது முட்டியில் உள்ள வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மேலே ஒரு துணியை இழுத்து சுற்றி கட்டிட்டோம்னா அந்த காலினுடைய வேதனை குறையும், நடக்கும்போது வேதனை குறையும். 3 நாளில் வலியை குறைக்கக்கூடியது. நம்ம தேவைன்னா 3 நாளுக்கு ஒரு முறை கட்டலாம். தினந்தோறும் கட்டுறன்னு வருஷம் 365 நாள் எதையுமே மருந்தாக பயன்படுத்தக்கூடாது. விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். 3ஆவது நாளுக்குள்ளே அதை எல்லாத்தையும் சரி பண்ணிடணும். இல்லைன்னா அடுத்து வேற ஏதோ நம்ம காலில் இருக்குன்னு நினச்சிக்கிறணும். அவர் சொல்லிட்டாரேன்னு சேர்ந்து காலை சேர்த்து இறுக்கி கட்டி ரத்தம் ஓட விடாமல் கட்டி நிறைய பேர் காலுக்கு ரத்தம் ஓட விடாமல் செஞ்சிடுறாங்க. ஒரு கட்டு கட்டினா கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் அந்த கட்டை கழட்டி எரிஞ்சிடணும். இல்லைன்னா அந்த துணிகளே பசை போல தொடைகளை அறுக்க ஆரம்பிச்சிடும். அந்த சதைகள் உள்ள தோள்களை கிழிச்சிரும். தோள்களை கிழிச்சோம்னா சொல்லுவாங்க குத்து காயம் பாதினா கோர்வை காயம் பாதி. நான் பாட்டுக்கு இருந்தேன், ஏதோ ஒன்று சொன்னாங்க, காலில் கட்டி இப்போ கால் பூரா புண்ணா வந்திருக்குன்னுவாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு சுற்றினோம்னா, இன்னைக்கு ராத்திரி சுற்றிட்டோம்னா மறுநாள் காலையில் அல்லது மத்தியானத்துக்குள்ளே அதை சுடுதண்ணி வச்சு கழுவி எடுத்துட்டு நல்லா தவிட்டு ஒத்தனம் கொடுக்கணும். தவிட்டு ஒத்தனம் கொடுக்கும்போது சுகமான ஒரு வலி இருந்தாலும் சுகமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வத்திடும். சிறுக சிறுக அந்த முட்டியினுடைய அளவு குறைஞ்சி நடக்கும்போது ஆடும் சதைகள் தொங்கும் சதைகள் கரைய ஆரம்பிக்கும். இந்த அத்திப்பழமானது உள்ளே இருந்தும் வேலை செய்யும், வெளியிலிருந்து வேலை செய்யும். அத்திப்பழத்தை தேனோட சேர்ந்து நம்ம உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா உள்ளே இருந்து நீர்களை வெளியாக்கி அந்த முட்டிகளில் உள்ள சதைகளில் நீரை வெளியேற்றும். வெளியிலிருந்து போடும்போது வெளியிலிருந்து அதை உள்ளே இருக்கிற நீரை வெளியில் எடுக்கும். தேவையில்லாத அளவுக்கு இருக்கிற அந்த வீக்கத்தை குறைக்கக்கூடியது. முருங்கை இலைச்சாறு ஏன்னு சொல்கிறோம்னா, முருங்கை இலைச்சாறு எந்த இடத்துல நம்ம தேய்க்கிறோமோ அங்கே எவ்வளவு வலி இருந்தாலும் அசுர வேகத்தில் அந்த வலி எடுக்கக்கூடியது. நம்ம முருங்கை இலைச்சாறு தானே நம்மக்கிட்ட எப்பயும் இருந்துச்சு, அதை எதையுமே பயன்படுத்துறதில்லை. ஏன்னா இதில் யாருமே மருந்தடிக்கிறது கிடையாது. முருங்கை இலையில மருந்தே அடிக்க மாட்டாங்க. அப்போ அதனுடைய தன்மை வேற மாதிரி இருக்கும். இந்த சவண்டல் மரம் கிட்டையே கிடையாது, குறைஞ்சது 60 அடி உயரத்துக்கு மேலே போயிடும். அதனால அங்கே யாரும் மருந்து அடிக்க மாட்டாங்க. முடக்காத்தான் எங்கும் மருந்து அடிக்காத வேலிகளில் தான் வரும். அந்த வேலிகளில் வர்றதால இதையும் சேர்த்து எடுத்து போட்டு நம்ம அரைச்சோம்னா முடக்கு காத்தான் முடக்காமல் இருக்க, கால்களும் கைகளையும் முடக்கி போடாமல் இருக்க இந்த முடக்காத்தான் இலை. அதனால தான் இதுக்கு முடக்காத்தான் நம் முன்னோர்கள் சரியான பேர் தான் வைப்பாங்க, எதையுமே தவறாக வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது அந்தந்த நோய்க்கு அவங்க எடுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கிறதுக்கு தான் அந்த பேர் வச்சுருக்காங்க. இதை நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க. நம்ம இப்போ அதை தெரிஞ்சுக்கிறாம விட்டுட்டோம். அது வேலையோரத்தில் இருந்தால் இருந்துட்டு போகுது. வேற எங்கே போய் நம்ம நேராக போவோம், ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டு போயிடுவோம். ஆனால் கீரை வகைகளை சாப்பிடணும். மலச்சிக்கலை கண்டிப்பாக போக்கணும். மலச்சிக்கல் இருந்தால் எவ்வளவு கால் வீக்கமாக இருந்தாலும் வத்தாது. அவங்க வலி இருக்கும். கால் வலியை போக்கணும்னா மலச்சிக்கலை போக்கணும். அவங்க முருங்கைக்கீரையில் சூப் வச்சு குடித்தாங்கன்னா கண்டிப்பாக வயிறை சுத்தம் பண்ணி மலச்சிக்கலை போக்கும். மலச்சிக்கல் போனாலே அந்த கால் வீக்கம் குறைய ஆரம்பிச்சிடும். யாருக்கு மலச்சிக்கல் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக கால் வலி வரதான் செய்யும். மலச்சிக்கல் போனாதான் கால் வலி போகும். அதுக்கு முருங்கை இலையை சூப் வச்சு குடித்தோம்னா முருங்கை இலையோட சின்ன வெங்காயம் சீரகத்தை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் தீரும். அத்திப்பழத்தோட தேன் கலந்து உள்ளுக்கு சாப்பிடணும். இந்த 2 முறையும் மாற்றி மாற்றி சாப்பிட்டு வந்தோம்னா ஒரு வாரத்துக்குள்ள உங்கள் காலுடைய வீக்கம் குறைஞ்சி பழைய நிலைக்கு வரும். அதுக்காண்டி உடம்பு முழுதும் எங்களுக்கு குண்டா இருக்குன்னா உங்கள் உடம்பு வெயிட்டை குறைக்கிறதுக்கு பார்க்கணும். அந்த உடம்பு வெயிட் இருந்தே கால் வீங்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும். ஏன்னா ரொம்ப இதாக இருக்குது,
இதுதான் வெயிட்டுன்னா இந்த வாழைத்தண்டு சாறு சாப்பிட்டு கால் வீங்கினவங்களுக்கு இது சரியான முறையில் சீக்கிரம் குணமாகும். கால் முட்டி வீக்கத்துக்கு இந்த மருந்து வந்து ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி கால் வலி இல்லாமல் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தை இப்பொழுது காண்போம். நெய்வேலியில் இருந்து காளீஸ்வரி என்னும் பெண்மணி நமது நிலையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த கடிதத்தில் என்னவென்றால், இதய துடிப்பு கம்மியாகவும் மாதவிடாயில் அதிக சிக்கல் இருப்பதாகவும் தெரிந்ததால் மருத்துவமனைக்கு சென்று அவர்கள் அங்கு பரிசோதனை செய்திருக்கிறார்கள். பரிசோதனை செய்ததில் அதில் அவர்களுக்கு கருப்பை வீக்கமும் கருப்பையை தள்ளி சிறிது தூரத்தில் நீர் கட்டி இருப்பதாகவும் அவர்கள் அதற்காக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். அதற்கு நாம் பாரம்பரிய மருத்துவத்தில் உள்ள மருத்துவத்தை கூறுமாறு எழுதியுள்ளார். இவர்களுக்கு வெள்ளை அருகு ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுக்க வேண்டும். கருவேப்பிலை ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனுடன் சேர்த்து தேங்காய் பால் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேங்காய் பால் கண்டிப்பாக வேண்டும். வெள்ளருகு 10 கிராம் பச்சையாக இருந்தால் அது அதிக அளவில் இருக்கும். பெண்ணுக்கு வயது 40 என்று எழுதியிருக்கிறார்கள். அதனால் அந்த அளவுக்கு தேவை இல்லை. கண்டிப்பாக ஒரு பட்டாணி அளவுக்கு போதும். ஏனென்றால் 10 கிராம் என்றால் அது பொடியாக சேர்த்து நாம் வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும், சேமித்து வைத்து கொள்ள வேண்டும். நாம் அன்றாடம் செய்வதால் 2 சிட்டிக்கு அளவுக்கு போதுமானது இந்த வெள்ளை அருகு. வெள்ளை அருகுடன் சேர்த்து கருவேப்பிலை நிழல் காய்ச்சல் போட்டது, இதனுடன் சேர்த்து தேங்காய் பால் ஒரு 250 மில்லி, இவை மூன்றையும் ஒன்றாக கலக்கி தினமும் குடிக்க கருப்பையில் உள்ள வீக்கம் குறையும். கருப்பையில் உள்ள நீர் கட்டிகள் சிறுக அந்த கட்டிகள் உடைய ஆரம்பிக்கும்.